ஸ்ரீலக்ஷ்மீ வல்லபாரம்பாம் விகணோ முனிமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அஸ்மத் குருபியோ நமக. விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் கிரி பக்தி வழங்கும் ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். 12 ராசிக்கான பலன்களை காணலாம். அவனருளாலே அவன் தாள் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் 17ஆம் தேதி 1/3/2025 சனிக்கிழமை. திதி மறுநாள் காலை 3:17 வரை, அதன் பின் திருதியை. பூரட்டாதி நட்சத்திரம் பகல் 1:44 வரை, அதன் பின் உத்திரட்டாதி. பகல் 1:44 வரை யோகம் சரியில்லை, அதன் பின் சித்த யோகம் ஆரம்பம் ஆகிறது. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, யமகண்டம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, வாரசூலை கிழக்கு, பரிகாரம் தயிர். நல்ல நேரம் என்கிற சுபஹோரை காலை 7 மணி முதல் 7:30 மணி வரை, 10:30 மணி முதல் 12 மணி வரை, பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்று காலை 8:06 முதல் சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிறது. இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சூரியன், சந்திரன், சனி, மீனத்தில் புதன், சுக்கிரன், ராகு. 12 ராசிக்கான பலனை பார்க்கறதுக்கு முன்ன ஓரிரு விஷயங்கள் மட்டும் நம்ம பேசிடலாம். திருமண பொருத்தம் பார்க்கச்ச செவ்வாய் தோஷத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் தரும். எல்லாருமே செவ்வாய் தோஷம்னா ஒரு பயம் இருக்கும். ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு காலத்தில் கொரோனா வந்தது. இருமுறை அத்தனை பேருக்கும் கொரோனா கிடையாது. கொரோனா ஒரு காலத்தில் வைரஸாக பரவித்து, ஆனால் இருமுறை அத்தனை பேருக்கும் கொரோனா கிடையாது இல்லையா? ஆனால் நாம் என்ன நினச்சோன்னா, இருமுறை அத்தனை பேருக்கும் கொரோனா இருக்கான்னு பயந்தோம். இப்போ செவ்வாய் தோஷம் அப்படின்னா 2, 4, 7, 8, 12 இங்கெல்லாம் செவ்வாய் இருந்தால் தோஷம் அப்படின்னு பொதுவான கருத்து உண்டு. 2, 4, 7, 8, 12. ஆனால் செவ்வாய் தோஷத்துக்கான விலக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு, நிறைய சொல்லியிருக்கான். செவ்வாய் தோஷத்துக்கான விலக்கு நிறைய சொல்லியிருக்கான். இப்போ ஏன் இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, இப்போ பேச வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறதுனால பேசுகிறோம். இப்போ பொதுவாக 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருக்கும் பொழுது குரு பார்த்தாலும் சனி பார்த்தாலும் தோஷம் கிடையாது. அதே மாதிரி மேஷ லக்னத்திற்கு செவ்வாய் தோஷத்தை செய்ய மாட்டார். கடக சிம்ம லக்னத்திற்கு செவ்வாய் தோஷத்தை செய்ய மாட்டார். செவ்வாய் 2, 4, 7, 8, 12 இருந்து குருவோடைய சனியோடைய சேர்ந்தால் தோஷத்தை செய்ய மாட்டார். இப்படி நிறைய ரூல்ஸ் தோஷம் இல்லைன்றதுக்கான வழிமுறைகளை சொல்கிறார். இப்போ செவ்வாய் தோஷம் நிவர்த்தி ஜாதகத்தை செவ்வாய் தோஷம் இல்லாத ஜாதகத்தோடு சேர்க்கலாமான்னு சந்தேகம் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கொரோனா ஒருத்தருக்கு இருந்து நிவர்த்தி ஆகிடுத்துன்னா, சரி ஆகிடுத்துன்னா, கொரோனா இல்லாதவா அவளோட உட்காரலாமா கூடாதா? அதே மாதிரி செவ்வாய் தோஷம் நிவர்த்தி ஆகிடுத்துன்னா எந்த ஜாதகத்தோடையும் சேர்க்கலாம். நம்ம என்ன பண்ணுறோம், திருப்பி நிவர்த்தி ஜாதகம்னு தேடுறோம். அது அவசியமே இல்லை. செவ்வாய் தோஷம் நிவர்த்தி ஆகிடுத்துன்னா செவ்வாய் தோஷம் இல்லாத ஜாதகத்தோடு கட்டாயம் சேர்க்கலாம். அதில் உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். இதை தவிர நம்ம ஏன் இதை சொல்ல வரோம் அப்படின்னா, திருமண தகவல் மையத்தில் போய் நீங்கள் பதியும் போதே அந்த தகவல் மையத்தில் செவ்வாய் தோஷம் இருக்கா இல்லையா அப்படின்னு பிரிக்கிறான். அந்த மாதிரி செவ்வாய் தோஷம் இருக்கா இல்லையான்னு பார்க்குறவா ஜோதிடம் தெரிஞ்சவாளாக இருக்கணும். 1. 2வது, அப்படி இல்லைன்னா ஜோதிடர் திருமண தகவல் மையம் நடத்தினால் அந்த இடத்துல இந்த பிரச்சனை கிடையாது. ஆனால் ஜோதிடமும் தெரியாமல் தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் திருமண தகவல் மையம் நடத்தும் பொழுது வெறுமை லக்னத்திலேருந்து 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருக்குன்னு தீர்மானம் பண்ணி அந்த ஃபைல் போடும்போது இது செவ்வாய் தோஷ ஜாதகம், இது செவ்வாய் தோஷம் இல்லாத ஜாதகம்னு எடுத்து வச்சுட்டானா, ஒரு நல்ல அருமையான பெண் ஜாதகத்தை ஒரு பையன் ஜாதகத்தோடு சேர்க்கக்கூடிய வாய்ப்பை இழந்துடுவான். இன்னும் சொல்லப்போனால் ராமருக்கு கூட 7 செவ்வாய் தான். உடனே சீதை கஷ்டப்பட்டான்னு அவள் எவ்வளவு 1000 வருஷம் ஒன்றா வாழ்ந்தான்றதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அவள் பெரியவாளை கேட்கணும், அவள் எத்தனை 1000 வருஷம் அந்யோன்யமாக வாழ்ந்தா.
இன்றைக்கும் தம்பதிகள் ஒத்துமையாக இருந்தால் சீதாராமன் அப்படின்னு ராமரையும் சீதையும் சேர்த்து தான் பேசுகிறாளே தவிர, தம்பதிகள் ஒத்துமைன்னும் போது ராமன் ஞாபகமும் சீதையோட ஞாபகம் தானே வருது. இன்னும் அதை பற்றி பேசுனா பெரிய விஷயமாயிடும். அதனால் பின்னால் இன்னும் இதை பற்றி விரிவாக நம்ம செவ்வாய் தோஷத்தை பற்றியும் மற்ற விஷயங்களையும் விரிவாக பார்க்கலாம். நாம் இப்போ 12 ராசிக்கான பலன்களை காணலாம். அன்புள்ளம் கொண்ட மேஷராசி அன்பர்களே, இன்று எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக கையாள்வது அவசியம். உத்தியோகஸ்தர்கள் அலுவலக தொடர்பான விஷயத்தில் உடனடியான நன்மையை எதிர்பார்க்க இயலாது. சொந்த தொழில் செய்வோர்களுக்கு வேலை பளு சற்று அதிகரிக்கும். வருமானம் எதிர்பார்த்தபடி இருக்கும். முதலீடுகளை அதிகரிப்பீர். கூட்டு தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடைபெறும். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அரசியலில் உள்ளோர்கள் எதிலும் அவசரமின்றி செயல்படுவது பேசுவது அவசியம். குடும்ப உறுப்பினர்கள் நீங்கள் எதிர்பார்த்த ஒத்துழைப்பை நல்குவர். பணப்பழக்கம் சரணமாக இருக்கும். குடும்ப நிர்வாகத்தில் பெண்களுக்கு இருந்த இடர்பாடுகள் விலகும். கணவன் மனைவி இடையே கசப்பு மாறும். மகிழ்ச்சி நிலவும். உறவினர் வகையில் சுப நிகழ்ச்சிகள் தொடர்பான பேச்சுவார்த்தை இன்று நடைபெற வாய்ப்புண்டு. மறைமுக எதிரிகள் விலகிச் செல்வர். அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, இன்று எதையும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து முடிவெடுப்பது நன்மை தரும். பண விஷயத்தில் வாக்குறுதி கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகஸ்தர்கள் இடமாற்றங்கள் அல்லது பதவி சம்பந்தமான விஷயத்தில் இன்று முயற்சி செய்தால் சற்று தள்ளி போகும். எனவே இன்று முயற்சி செய்வதை தவிர்க்கலாம். அதிகாரிகளிடம் நட்பெயர் எடுக்க சற்று கடுமையாக இன்று உழைப்பீர். சொந்த தொழில் செய்வோர்கள் இன்று நல்ல வளர்ச்சியை சந்திக்க முடியும். ஆனால் வருமானம் திருப்தி தராத நிலையே தொடரும். கூட்டு தொழில் செய்வோர்கள் புதிய தொழில் தொடங்குவதை பற்றி அல்லது தொழிலை விரிவாக்கம் செய்வதை பற்றி பங்குதாரரிடம் கலந்து ஆலோசிப்பீர். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் பொருளாதாரத்தில் நிறைவு இருக்காது. அரசியல் சார்ந்து அரசியலில் ஈடுபட்டுள்ளோருக்கு பெருமை மிகு பதவிகள் கிடைக்கலாம். பெண்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. வாகனங்களை வாங்கி விற்பவர்கள் இன்று ஓரளவு ஆதாயம் பெறுவீர். அன்புள்ளம் கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, இன்று உங்கள் வேகமும் விவேகமும் வாழ்க்கையில் முன்னேற உறுதுணையாக இருக்கும். உத்தியோகஸ்தர்கள் இடமாற்றம் பதவி உயர்வு பெற ஏற்ற தருணம் என்று. சக ஊழியரிடம் வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. சொந்த தொழில் செய்வோர்கள் இடமாற்றங்களை சந்திக்க நேரலாம். சிலர் அலுவலகத்தை மாற்ற எண்ணலாம். கூட்டு தொழில் செய்வோர்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் இன்று காணப்படும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பெரிய வாய்ப்பு தேடி வரக்கூடும். மாணவ மாணவிகள் ஈடுபட்ட விஷயத்தில் நல்ல வெற்றியை பெறுவர். பெற்றோரை மகிழ்ச்சிப்படுத்துவர். பெண்களுக்கு குடும்பத்தில் இன்று மகிழ்ச்சி நிலவக்கூடிய சூழ்நிலை காணப்படும். நல்ல உறவுகள் தேடி வரக்கூடும். உடல்நல குறைவு இருந்தால் அவை இன்று நிவர்த்தியாகும். வழக்கு சம்பந்தமான விஷயத்தில் சிலருக்கு எதிர்பார்த்த திருப்பத்தை சந்திப்பது சிரமம். அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே, நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நல்ல விதமாக இன்று நிறைவேறும். உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல திருப்பங்களை சந்திக்க வாய்ப்பு உண்டு. உயரதிகாரிகள் உங்களை கூப்பிட்டு பேசக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். சொந்த தொழிலில் வேலைபளு காரணமாக சற்று சோர்வு ஏற்படும். இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மனிதர்களின் சந்திப்பு மனசாந்தியை தரக்கூடும். கூட்டு தொழில் செய்வோர்களுக்கு எதிர்பார்த்த வங்கி உதவி பண உதவி கிடைக்கும். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு முயற்சிகள் நல்ல புதிய வாய்ப்புகளை தரக்கூடும். அரசியலில் ஈடுபட்டுள்ளோர் அரசியல்வாதிகள் சில விஷயங்களில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. கணவன் மனைவி இடையே அன்பு அதிகரிக்கும். மறைமுக எதிரிகளை இன்று திறமையாக சமாளித்து விடுவீர். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பர்களே, எந்த ஒரு விஷயத்திலும் எதிலும் இன்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். வீடு வாங்குவதாக இருந்தாலும், வாகனங்களை மாற்ற வேண்டியதாக இருந்தாலும், புதிய உடன்படிக்கையில் கையெழுத்து போடுவதாக இருந்தாலும்
ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது இன்று நல்லது. உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலக தொடர்பான விஷயத்தில் முக்கியமான திருப்பங்களை சந்திக்க வாய்ப்பில்லை. இருந்தாலும் முக்கியமான பெரிய மனிதர்களின் சந்திப்பால் சில சலுகை கிடைக்க வாய்ப்பு உண்டு. சிறு சலுகை என்று சொல்லலாம். தொழில் செய்வோருக்கு வேலைப்பளு அதிகரிக்கும். அதற்கேற்ற வருமானமும் உண்டு. கூட்டு தொழில் வியாபாரம் ஏற்ற இறக்கமாக காணப்படும். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் அமைந்தாலும் உடன்படிக்கையில் கையெழுத்திடுவது இன்று வாய்ப்பு குறைவு. அரசியலில் ஈடுபட்டுள்ளோருக்கு முக்கிய பொறுப்புகள் தேடி வரும். பெண்களுக்கு குடும்ப நிர்வாகத்தில் நல்ல பெயர் உண்டு. அக்கம் பக்கம் அயலாரிடமிருந்த வீண் விவாதங்கள் பிரச்சனைகள் இன்று தீரும். அன்புள்ளம் கொண்ட கன்னி ராசி அன்பர்களே, முன்னெடுக்கும் அனைத்து காரியங்களும் இன்று வெற்றிகரமாக முடியும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல மகிழ்ச்சி தரக்கூடிய திருப்பங்களை சந்திக்க முடியும். சொந்த தொழில் செய்வோர்கள் அரசு வழியில் சில நன்மைகளை பெற்று முன்னேறுவர். தங்கள் துறையில் நல்ல திருப்பங்களையும் நல்ல முன்னேற்றங்களையும் காண முடியும். வியாபாரம் செய்வோருக்கு வியாபாரம் லாபகரமாக நடைபெறும். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். செல்வாக்கு சொல்வாக்கு உயரும். பெண்களுக்கு குடும்பத்தில் மட்டுமல்ல அக்கம் பக்கம் அயலாரிடமும் நல்ல பெயர் கிடைக்கக்கூடும். சிலருக்கு குடும்பத்தாருடன் சிறு பிரயாணம் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்களே, இன்று உங்களது திறமை பளிச்சிடும். அநேக நன்மைகளை எதிர்பார்க்கலாம். உத்தியோக ரீதியான விஷயத்தில் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும், சலுகை கிடைக்கும். தொழில் செய்வோருக்கு தொழிலில் முன்னேற்றம் உண்டு. இரவு பகலாக உழைத்ததற்கு பாராட்டு கிடைக்கும். எதிர்பார்த்த வங்கி உதவி சிலருக்கு கிடைக்கக்கூடும். பழைய பாக்கி வசூலாகும். ஆனால் பணம் கொடுக்கும் வாங்கும் விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு பழைய பாக்கி வசூலாவதும் புதிய வாய்ப்புகள் தேடி வருவதும் மகிழ்ச்சி தரும். மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருப்பர். அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த வெற்றியை தக்க வைத்து கொள்ள முடியும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை மேலோங்கும். தனவரவு உண்டு. வயதானவருக்காக சிறிய அளவு மருத்துவ செலவு செய்ய நேரலாம். அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வார்த்தைகளை கவனமாக கையாளுங்கள். உங்கள் முயற்சியால் இதுவரை இருந்த தடை தாமதங்கள் விலகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நட்பலன்கள் எதிர்பார்க்கலாம். சிலருக்கு எதிர்பார்த்த இன்சென்டிவ் போன்ற வருமானங்கள் வந்து சேரும். சொந்த தொழில் செய்வோர் இதுவரை சந்தித்து வந்த கடன் அல்லது தடைகள் விலக காண முடியும். அதே நேரம் புதிய தொழில் தொடங்க திட்டமிடவும் வாய்ப்புண்டு. கூட்டு தொழில் வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும். கலைத்துறை சார்ந்தவர்கள் நேரடியான முயற்சியால் புதிய வாய்ப்புகளை பெறுவர். அரசியல்வாதிகள் சிலருக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். பெண்களுக்கு குடும்ப உறுப்பினர் அனைவர் ஒத்துழைப்பும் கிடைக்கும். உடல் நலனில் அக்கறை தேவைப்படும். அன்புள்ளம் கொண்ட தனுராசி அன்பர்களே, உங்களது திறமை நல்ல முறையில் என்று பலன் தரும். புதிய யுக்திகளை கையாண்டு பழைய பிரச்சனைகளை நீங்கள் தீர்ப்பீர். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். சிறு தடைகள் இருந்தாலும் இறுதியில் வெற்றிக்கான வாய்ப்பு உண்டு. தொழில் படிப்படியான முன்னேற்றத்தை உண்டு செய்யும். கூட்டு தொழில் வியாபாரம் சுமாராக நடைபெற்றாலும் பழைய பாக்கி வசூலாகும். அதனால் மகிழ்ச்சி உண்டாகும். கலைத்துறை ஈடுபட்டுள்ளோருக்கு புதிய ஒப்பந்தங்களில் சிறிய தடை தென்படும். அரசியல்வாதிகள் உன்னதமான நிலை அடையக்கூடிய அறிகுறிகள் தோன்றும். பெண்களுக்கு மற்றவர்களின் பாராட்டு தேடி வரக்கூடும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு சரியான நேரத்தில் அனைத்து விஷயத்திலும் கை கொடுப்பர். கணவன் மனைவி இடையே சிறு மனக்கசப்பு தோன்றி மறையும். ஆரோக்கிய விஷயத்தில் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது என்று நல்லது. அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, சில விஷயங்களில் வார்த்தைகளை அவசரப்பட்டு விடுவதால் எதிர்ப்புகளை சந்திக்க நேரலாம். இருந்தாலும் உங்கள் நல்ல மனதுடன் நீங்கள் செய்யும் முயற்சி பிரச்சனைகளை தீர்க்கும். மனைவி வழி உறவுகள் தேடி வரக்கூடும். அதனால் ஆதாயமும் உண்டு. உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றம் பதவி உயர்வு போன்றவை பெறுவதில் சிறு தாமதம் உண்டாகும். தொழில் செய்பவர்கள் தங்கள் தொழில் வளர்ச்சிக்கு பல வகையில் எதிர்பார்த்த உதவி தேடி வருவதை காண முடியும். கூட்டு தொழில் வருமானம் திருப்திகரமாக இருக்கும். வியாபாரம் சுமாராக நடந்தாலும் முக்கிய மனிதர்களின் சந்திப்புக்கு தடையிராது. அரசியலில் ஈடுபட்டுள்ளோர் பேச்சுவார்த்தைகளில்
நிதானமாக இருப்பது நல்லது. பெண்களுக்கு எல்லா வழியிலும் நல்ல பலன்களே நடைபெறும். கணவன் மனைவியிடையே கலகலப்பான சூழ்நிலை காணப்படும். எதிரிகள் விலகிச் செல்வர். அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, சில விஷயங்களில் உங்களை சலசலப்ப ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளை மற்றவர்கள் விடுவர். இருந்தாலும் உங்கள் வார்த்தைகளை மட்டும் கவனமாக கையாளுங்கள். கூடுமானவரை உங்கள் முயற்சியால் இன்று நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். உத்தியோக ரீதியான திருப்பங்கள் திருப்தி தரக்கூடும். சில சலுகையும் கிடைக்கும். தொழில் செய்வோர்கள் தங்கள் தொழில் துறையில் நல்ல முன்னேற்றத்தை காண்பர். மற்றவர்களின் பாராட்டை பெற வாய்ப்புண்டு. பண விஷயத்தில் கவனமாக இருங்கள். மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருப்பர். விளையாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும். அரசியலில் ஈடுபட்டுள்ளோர் வெற்றியை தக்க வைத்து கொள்ள முடியும். பெரிய மனிதர்களின் சந்திப்பு திடீர் திருப்பத்தை தரும். கணவன் மனைவி இடையே இருந்த கசப்பு மாறும், இனிப்பு கூடும். அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே, மிக சரியாக திட்டமிட்டு சில பிரச்சனைகளை உங்கள் திறமையால் விலக்கி வைப்பீர். உத்தியோகத்தில் இதுவரை தடைபட்டு வந்த விஷயங்களை நீங்கள் மாற்றி அமைக்க உங்கள் திறமை என்று கை கொடுக்கும். ஒரு சிலருக்கு வருமானம் அதிகரிக்க வாய்ப்புண்டு. தொழில் செய்வோர்கள் தங்கள் தொழில் ரீதியாக இருந்து வந்த தடைகளை பிரச்சனைகளை உடைத்து முன்னேறுவீர். பழைய நண்பர்களை சந்திப்பதால் சில ஆதாயத்தை நீங்கள் பெற முடியும். வியாபாரம் நல்ல முறையில் நடைபெறும். கலைத்துறை ஈடுபட்டுள்ளோருக்கு புதிய வாய்ப்பு பெறுவதில் மறைமுக எதிர்ப்புகள் தோன்றும். அரசியல் உள்ளோர்கள் நல் பலன்களை பெற முடியும். பெண்களுக்கு குடும்ப நிர்வாகத்தை திறமையாக நடத்தி நல்ல பாராட்டை பெறும் வாய்ப்பு உண்டு. மகப்பேறு இல்லாதவர்களுக்கு நல்லதொரு செய்தி இன்று தேடி வரக்கூடும். ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் 12 ராசிக்கான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். மங்களானி பவந்து.